ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு. உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் கிராமத்து சுவையில் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு ரொம்ப சுவையான வாசனையான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா அதிகமான மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. ரொம்பவே கம்மியான பொருட்களை வச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். ஸோ பேச்சுலர்ஸ் கூட இதை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன், என்ன அளவுகளில் சேர்த்துருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த மட்டன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் எடுத்து அதை சுத்தம் செஞ்சுக்கலாம். சுத்தம் பண்ணிவிட்டு மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதுக்காக மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பும் சேர்த்து லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அரை வேக்காடு மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா குழம்பு வேகமாகவே செஞ்சிடலாம். இல்லைனா ஒவ்வொரு மட்டன் வெந்துடும், ஒவ்வொரு இது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதுக்காக இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா டக்குனே நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். பார்த்தா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுறது தான். சின்ன வெங்காயம் உரித்து ஒரு கையளவு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும் பொழுது குழம்போட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ஒரு கையளவு தோல் உரித்து எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம். இஞ்சி 2 துண்டு எடுத்திருக்கேன், சின்ன சைஸில் 2 எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 20லேருந்து 25 பல் பூண்டு தோல் உரித்து எடுத்து அதையும் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா பழுத்த பழமாக 6 பழம் எடுத்திருக்கேன். அப்புறம் புதினா கருவேப்பிலை எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இதுக்கு மசாலா பொருளெல்லாம் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த 3 பொருளை வச்சு தான் அரைச்சி அதை போட்டு வைக்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சோம்பு, சீரகம், மஞ்சள் தூள், அவ்வளோதான். 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும். இவ்வளோதான். இந்த பொருட்களை வச்சு தான் நம்ம இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறோம். இதெல்லாம் தட்டி எடுத்துக்கலாம். தக்காளி கட் பண்ணணும். இந்த 3ஐயும் ஒன்று சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் விழுதா. சரிங்களா? இந்த மாதிரி அரைச்சி வைக்கும் பொழுது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் உரித்து வச்ச வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையுமே தட்டி எடுத்துட்டேன். பூண்டுக்கும் வெங்காயத்தையும் பார்த்திங்கன்னா தட்டி எடுத்திருக்கேன். இஞ்சியை பேஸ்ட்டு அரைச்சாச்சு. சோம்பு, சீரகம், மஞ்சள் தூள் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் விழுதா. இந்த மாதிரி தட்டி பண்ணும் பொழுது குழம்பு உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அம்மியில் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி கட் பண்ணியாச்சு. அதில் தாளிக்கிற கொத்தமல்லியும் புதினா கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இந்த இஞ்சியை தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். சீரகமும் மஞ்சள் தூள் சோம்பு அரைச்சி எடுத்திருக்கேன். அவ்வளோதான் நம்ம இந்த குழம்புக்கு சேர்க்க போகிற மசாலா. தாளிக்கிறதுக்கு ஹோல் கறி மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இனி குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடான உடனே குழம்புக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன்னா எண்ணெய் காஞ்ச உடனே
ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பட்டை கிராம்பு இந்த மசாலா பொருட்கள் அதில் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது தட்டி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கி எடுத்தால் போதும். வதக்கிட்டு அது கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி, புதினா, கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் பொழுது பார்த்திங்கன்னா தக்காளி வேகமாகவே வெந்து வந்துடும், டக்குன்னு வதங்கிடும். அதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கறி வேக வச்சப்பையும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அளவுக்கு அதிகமாக சேர்த்துறாமல் கம்மியாகவே சேர்த்து வதக்கிக்கோங்க. ஓரளவு தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் நல்லா மசிஞ்சு வேகணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கியாச்சு நல்லா. எவ்வளோ மையான் வெந்து வந்துருச்சுன்னு பாருங்கள். நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு தக்காளியெல்லாம். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்த மட்டனை அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் அதோடையே சேர்த்து பண்ணும் பொழுது குழம்பு இன்னுமே டேஸ்ட்டாக வரும். சேர்த்தாச்சு. நம்ம கறி மட்டன் வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இதை இப்படியேவும் மட்டன் சூப் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். வயிறு புண்ணாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த மஞ்சள் தண்ணி எடுத்து கொடுப்பாங்க, நல்லாவே க்யூர் ஆகிடும் அது. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். வேறு மசாலா பொருட்கள் வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை. குறைந்த பொருளை வச்சு தான் அந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து வெந்து வரணும். மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து வெந்துருச்சு. நம்ம சேர்த்த மட்டன்லாம் ஏற்கனவே வேக வச்சதுனால ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது, சட்டுன்னு வெந்துடும். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு மிளகாத்தூள், அது மட்டும்தான் நான் சேர்க்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காயை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கலந்துக்கலாம். மட்டன் ஏற்கனவே வெந்துருச்சு நல்லா. இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் நல்லா வெந்து வரணும்.
வெந்து வந்ததுக்கப்புறமா நல்லா கொதி விட்டு வெந்துருச்சு. நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் வெந்துருச்சு. இது ரெண்டையும் சேர்த்து பண்ணும் பொழுது குழம்பு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வெந்ததும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து திருவி ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்துடலாம் குழம்புலையே. இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கா, உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ கொதிஞ்சு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எது கூட வேணும்னாலும் வச்சு சாப்பிட ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாதத்தோடு தான் யூஸ் பண்ணி சாப்பிட்ருக்கேன். சாதத்தோடு தான் வச்சு சாப்பிட போகிறோம். மூடியை திறந்த உடனே பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு அவ்வளோ வாசனையாக, வீடே அவ்வளோ வாசமாக இருந்துச்சு. சுட சுட மட்டன் குழம்பு, சுவையான மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.